இந்த மகா சஷ்டிக்கு பஞ்சாமிர்தம் பண்ண போகிறோம். ஆமாம், முருகருக்கு வந்து இந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். பயணி பஞ்சாமிர்தம் ஃபேமஸ் இல்லையா? ஆமாம், நம்மளும் அடிக்கடி பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். ஆமாம், வரது அன்னைக்கு இது எடுத்துக்கலாம், நைவேத்தியம் பண்ணிவிட்டு. ஓகே, அது என்னென்ன என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பழம் வந்து 2 எடுத்து. யூஸ்வலாக பஞ்சாமிரத்துக்கு ஒரு வாழைப்பழம் மட்டும்தான், நாட்டு பழம் தான் போடுவேன். நான் இப்போ வந்து ஏலக்கி இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது. ஸோ அது 2 பழம், ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சம் கப்பு, அப்புறம் இந்த பேரிச்சம்பழம் புட்டுக்கிட்டே இருக்குன்னு. அப்புறம் இது வந்து தேன், இது வந்து நெய், இது வந்து கல்கண்டு, இது பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய். ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. அடுப்பு தைக்கணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். டெய்லியும் கூட இது மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படி அந்த நிவேத்தியம் பண்ணிட்டு, நான் காத்தாலையும் பூஜை பண்ணணும், சாயந்தரம் பூஜை பண்ணும் போது ஒருவேளை இது மாதிரி வச்சுக்கலாம், ஒருவேளை வெறும் பழத்தை கூட வச்சுக்கலாம், இல்லை பால் தேனை விட்டு வச்சுக்கலாம். அதனால இது வந்து டெய்லியே காத்தால கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பசைய வேண்டியதான். இது சஷ்டி அப்படின்னு போட்டுருந்தோம் இல்லையா, விரதம் வந்தது. நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஸ்லோகம் கல்யாணத்துக்கு அதெல்லாம். ஸோ நீ வந்து ஒரு 4 ஸ்லோகம் சொல்கிறீங்களா கல்யாணத்துக்கு, மனசு நிம்மதிக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு. நான் சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக மீனிங் சொல்கிறீங்களா? கட் பண்ணி பஞ்சாமிரத்தை காமிச்சிருவோம். சரி. இது ஆப்பிள், நான் தோல் எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த ஸ்மாஷனில் போட்டு நல்லா நல்லா இந்த கடையெல்லாம் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் தான் அந்த ஆப்பிள்லாம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம். இப்படி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். பேரிச்சம்பழம், தேன், வந்து இந்த நாட்டு சக்கரை, கல்கண்டு வந்து இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட் இருக்குனால கல்கண்டு. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, நெய், பச்சை கற்பூரம், இந்த ஏலக்காய் வந்து நல்லா தட்டிட்டு பொடி பண்ணி போடுறேன். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முருகருக்கு வந்து சிம்பிளானது, ரொம்ப கஷ்டமே இல்லாமல் பிரசாதம் அந்த விரதம் அப்போ முக்கியது நினைச்சுட்டு போகணும். ரொம்ப முக்கியம். வேறு எதுவும் தாட்ஸ் போயிடாமல் வந்து முருகரையே நினச்சிட்டு இருக்கணும். என்ன விரதம் இருக்குமோ அந்த பெருமாள்னா, ஏகாதசினா பெருமாள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம்னா முருகர் வந்து கொஞ்சம் இருந்தால் எல்லாமே இதுவாக இருக்குது. இன்னும் வேணும் அப்படின்னா நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம வந்து பெருசு சமைச்சிருக்கோம். மெயினாக வந்து உங்கள் ஸ்லோகம் தான், ஸ்லோகத்துக்காக தான். ஸ்லோகத்துக்கு வந்து இப்போ சாத்தி இப்படி பண்ணுறமே காமிக்கலாம்னு நினச்சேன். பஞ்சாமிர்தம் ரெடி. ஆமாம், முருகருக்கு பஞ்சாமிர்தம் ரெடி. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து திருப்புகழில் இருந்து ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். 4 பாட்டு. ஒன்று வந்து கல்யாணத்துக்கு, 2வது பாட்டு குழந்தை பாக்கியத்துக்கு, 3வது வந்து உடலில் நோய்கள் இல்லாமல் வாழறதுக்கு, 4வது மன நிம்மதிக்கு. இந்த 4 பாட்டு ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து வாரியார் சொன்ன பாட்டே, இது கிருபானந்த வாரியார் சொன்ன பாட்டு. பாட்டு ஒன்றையுமே வந்து நான் வந்து பதம் பிரித்து தான் கொடுத்துருக்கேன். அதாவது செய்யுள் மாதிரி இல்லாமல் படிக்கிறதுக்கு, மனப்பாடம் பண்ணுறதுக்கு, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் படிக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த மாதிரி பிரித்ததை நான் போடுறேன். ஸோ பாராயணம் பண்ணிக்கிறதுக்கு வசதி. இந்த பாராயணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சஷ்டியில் வந்து நம்ம ஏற்கனவே சஷ்டி வீடியோவில் பார்த்த மாதிரி 6 நாள் 7 நாள் இருக்கலாம் விரதம். நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து, இல்லை நவம்பர் 2ஆம் தேதி ஆரம்பித்து 48 நாள் ஒரு மண்டலம், காலம்பரை 6 தடவை, சாயங்காலம் 6 தடவை. இது வந்து பாராயணம் 48 days கண்டினியூஸாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பார்க்கலாமா இப்போ? ஸோ பஞ்சாமிர்தம் ரெடி இருப்போம். திருப்புகழில் 55வது பாட்டு விரல் மாறன். விரல் மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற விலைமாதர் தம் வசை கூற குறவானர் குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவும் சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் 2 தாளில் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே.
என்ன சொல்லி சொல்கிறீங்க மீனிங் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், இந்த பாட்டு வந்து விரல் மாறன் அப்படிங்கிற பாட்டு வந்து கல்யாணத்துக்குன்னு கிருபானந்த வாரியார் சொன்னது. கல்யாண தடை இருக்கோ இல்லை கரெக்டான டைமில் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாரியார் சொன்ன பாட்டு இது. விரல் மாறன் 5 மலர் வாளி சிந்த மலர் வாளி. விரல் மாறன் அப்படிங்கிறது வந்து இந்த விரல் அப்படிங்கிறது வந்து ஃபிங்கர் கிடையாது. விரல் அப்படின்னா வந்து ஆற்றல், வீரம் அப்படின்னு அர்த்தம். மாறன் அப்படிங்கிறது வந்து மன்மதன். மன்மதனை பார்த்து வேண்டிட்டு நமக்கோ இல்லை யாருக்காக வேண்டிக்கிறோமோ அவளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற பாட்டு இது. விரல் மாறன் 5 மலர் வாளி அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப ஒரு பிரசித்தமான பாட்டு. இந்த பாட்டை வந்து காத்தால 6 டைம்ஸ், ஈவினிங் 6 டைம்ஸ், 48 டேஸ் இது பண்ணணும். திருப்புகழ் 106வது பாட்டில் வந்து ஜெகமாயை. ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலநேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடித்து விளையாடி நித்தம் மணிவாயில் முற்றி தர வேணும். முகமாயம் இட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வரும் நீதான் முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதான் தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. இந்த ஜெகமாயை அப்படிங்கிற பாட்டு வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக, அதாவது நம்ம திருமாது அழகிய மனையாளின் கர்ப்பம் உடலில் ஊறி 10 மாதம் நிறைஞ்சு தசமாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வரும் இந்த பாட்டில் தசமாதம் முற்றி 10 மாதம் முடிஞ்சு ஒரு அழகிய புதல்வன் பொருளாகி, புதல்வன் புதல்வி, அந்த பொருளாகி அந்த குழந்தைய வந்து நான் நிரந்தரமாக வந்து அதோடு விளையாடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உன்னுடைய அருள் எனக்கு எப்போதும் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிற பாட்டு ஜெகமாயை. திருப்புகழ் 117வது பாட்டு இருமல் உரோகம். இருமல் உரோகம் உயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலம் மாலை இவையோடே பெருவயிறு ஈழை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே வரும் 1 கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராடி சூடி சுடர் வேலை விடுவோனே தருநீழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே. இந்த பாட்டில் வந்து இருமல்ல இருந்து என்னென்ன வியாதிகள் மனுஷனுக்கு வருமோ அந்த வியாதிகள் எல்லாம் இன்னைக்கு வர்ற அந்த வைரஸ் கூட சொல்லியிருப்பார் இந்த பாட்டில். இதெல்லாம் எதுவுமே அண்டாமல் உன்னுடைய திருவடிகளை எனக்கு கொடுத்து அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. இருமல், உரோகம், வாதம், வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள், நீரிழிவு, டயபெட்டிஸ், விடாத தலைவலி, இரத்த சோகை, வயிற்று நோய், என்றைக்குமே பிறவிகள் தோறும், இந்த பிறவியில் மட்டும் இல்லை, இத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் எனக்கு வந்து இது இந்த நோய்கள்லாம் என்னை பிடித்து வருத்தாமல் உனது திருவடிகளை கொடுத்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு அருமையான பாடல் இது. திருப்புகழில் 111வது பாடல் வந்து பாதிமதி. பாதிமதி நதி போதும் மணிசடை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழி காகம் உரகம் அருள் மாயன் அறி திரு மருகோனே காலன் என அணுகாமல் உனது 2 காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகு ஆளும் வகை உரு சிறை மீடாம் ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரும் இளையோனே சூத மிகவளர் சோலை மருவு சுவாமிகளை தனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல்ல பெருமாளே. இந்த பாட்டு சுவாமிமலை முருகனை பார்த்து யமன் என்னை அணுகாதபடி என்னைக்கும் சந்தோஷமாக உன்னுடைய திருவடியிலேயே வழிபடுற மாதிரி ஒரு அருள் புரியணும் அப்படின்னு சுவாமிமலை முருகனை பார்த்து அழகாக வேண்டிக்கிற ஒரு பாட்டு இது. வந்து இந்த பாட்டு வந்து டெய்லி படிச்சிருந்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து ராமாயண கதையும்
சொல்லி இந்த பாடல் வந்திருக்கும். காதும் ஒரு விழி காகம் ஒரு அருள் அப்படின்னு. காகத்துக்கு வந்து அந்த புல்லை போட்டு ராமன் காகத்துக்கு பாடம் கற்பித்த ஒரு புராணம், அதை சொல்லி பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு.